டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம பொது தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்குறோம். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. தம் அன்பினில் கும்பிடுதல் கூடும் கடன், அன்பினில் கும்பிடுதல் தம் கடன் கூடும் அன்பினில் கும்பிடுதல் தம் கடன், கூடும் தம் கடன் கும்பிடுதல் அன்பினில். ஆன்சர் சி தான் சரி. கூடும் அன்பினில் கும்பிடுதல் தம் கடன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்னும் சொற்றொடர் இடம்பெறும் நூல். அகநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, நாலடியார் நற்றிணை. ஆன்சர் பி, புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்து தமிழ் மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய ஆண்டு. தமிழ்மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். சி தான் சரி. கீழுள்ள நூல் பட்டியலில் பொருந்தா நூல் எது? வேதியர் ஒழுக்கம், சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், தமிழ் இயக்கம். ஆன்சர் டி, பொருந்தாதது தமிழ் இயக்கம். அடுத்து he is a prince among the தமிழ் poets. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் யாருன்னு கேட்குறாங்க. இளங்கோவடிகள், கம்பர், பாரதியார், திருத்தக்கத்தேவர். ஆன்சர் டி தான், திருத்தக்கத்தேவர். திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? ரேனியஸ், ஜி போப், எல்லீசர், லாசரஸ். ஆன்சர் ஜி போப். அடுத்து இரகசிய வழி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவர் யார்? பம்மல் சம்பந்த முதலியார், சங்கரதா சுவாமிகள், சுந்தரம் பிள்ளை, லட்சுமண பிள்ளை. ஆன்சர் சி, சுந்தரம் பிள்ளை. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. நூலாசிரியரோட பொருத்தணும். திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, நான்மணி கடிகை. இங்கே ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்காங்க. விளம்பி நாகனார், கனிமேதாவியர், நல்லாதனார், காரியாஜான். ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் 3, 4, 2, 1 தான் கரெக்ட். அதாவது ஃபஸ்ட் 1 திரிகடுகத்தனோட ஆசிரியர் நல்லாதனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான். 4th 1 ஏலாதி கனிமேதாவியர், நான்மணி கடிகை விளம்பி நாகனார். அடுத்து எவகை வாக்கியம் என கண்டறிக. ஆடும் மயிலின் அழகுதான் என்ன? இது என்ன வகை வாக்கியம் அப்படின்னா உணர்ச்சி வாக்கியம்தான். இணையாக இல்லாததை எழுதுக. அதாவது தவறானதை எழுத சொல்லியிருக்காங்க. இணையாக இல்லாததை எழுதுக. பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சி செய்திப்படம். ஒரு நிகழ்வை மட்டும் விளக்குவது விளக்கப்படம். கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்துப்படம். கல்வி கற்பதற்கென உருவானது கல்விப்படம். ஸோ இதில் தவறான இணை அப்படின்னா டி தான். அடுத்து வாக்கிய வகையை கண்டெழுதுதல். குடும்ப விளக்கு பாரதிதாசனால் எழுதப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க. செயற்பாட்டு வினை வாக்கியம். டி தான் கரெக்ட். அடுத்து திராவிட மொழிகள் ஒட்டு நிலை மொழிகளாகும். எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். ஆன்சர் ஏதா சரி. அடுத்து பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்னும் நூலினை தழுவி எழுதிய தமிழ் நூல் எது? மனோன்மணியம், தேம்பாவணி, சீராபிராணம், ரட்சணிய யாத்திரகம். ஆன்சர் டி, ரட்சணிய யாத்திரகம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர். காசு பிள்ளை, ராப்பி சேது பிள்ளை, தேவநேய பாவனார், கால்டுவெல். டி தான் கரெக்ட், கால்டுவெல். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே என்னும் பாடலடிகள் யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. புரட்சி கவிஞர், தேசிய கவி, காந்திய கவிஞர், கவிமணி. ஆன்சர் பி, தேசிய கவி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.